பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிருந்த குல் சுரேஷ் ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு லைவ் வந்திருந்தாரு. அதில் பிக் பாஸை பற்றி ஏராளமான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் என்னங்கிறே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் ஷோ நான் ரொம்பவே எதிர்பார்த்து தான் உள்ளே போனேன். என் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கணும், கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் இழந்ததை இந்த ஒரு மேடையிலேருந்து நான் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் உள்ளே போனேன். அண்ட் உள்ள நிறைய விஷயங்கள் நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் என்ன நான் மாற்றிக்கிட்டேன். நான் ரொம்பவே கோவப்படுவேன், நான் ஒரு ஷார்ட் டெம்பர். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே யாருக்கிட்டையுமே நான் கோவப்படலை, எல்லாத்திட்டையுமே தன்மையாக பேச கற்றுக்கிட்டேன். எல்லாமே கமல் சார் சொல்ல நான் என்னையை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். பிக் பாஸ் வீட்டில் பெருசாக என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை. அதற்கு முக்கியமான ரீசன் என்னோட ஃபேமிலி தான். அவங்கக்கிட்ட சொல்லாமல் தான் இந்த முடிவை நான் எடுத்திருந்தேன். அவங்கள பார்க்காம தான் நான் பிக் பாஸ் வீட்டில் வந்திருந்தேன். அதுவே ஒரு உறுத்தலாக இருந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் சென்னையில் ஃப்ளட் வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்டதுக்கப்புறம் என்னால் நார்மலாக இருக்க முடியலை. அதற்கு இம்பார்ட்டண்டான ரீசன் என்ன அப்படின்னா, நான் இல்லை, அதனால் என் ஃபேமிலி அங்கே என்ன பண்ணுவாங்க, யார் அவங்க கூட இருப்பாங்க, இந்நேரம் ரொம்ப சஃபர் பண்ணுவாங்களோ அப்படின்னு நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் என் ஃபேமிலி சஃபரில் இருப்பாங்களோன்னு நினச்சி எகிரி குதிக்கலாம் கூட நான் ரெடியாக இருந்தேன். அவங்க சேஃபாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்ச நாள் நான் கண்டிப்பாக இருந்திருப்பேன். நிக்சன் தான் வெளியே போவான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவன் வெளியே போகலை, நான் வெளியே வந்திருக்கேன். அதுவும் எனக்கு ஹாப்பி தான். அந்த பையன் நல்லா விளையாண்டு டைட்டில் வின் பண்ணால் கூட எனக்கு சந்தோஷம் தான். மாயா மற்றும் பூர்ணிமா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு செப்பரேட்டாக ஆனாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க ரெண்டு பேர்த்தோட ரியல் ஃபேஸ் அவங்க காட்ட மாட்டேன்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணி இருந்துச்சு. அர்ச்சனா தினேஷ் சொல்லவே வேணாம், நல்லபடியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஜெயிச்சா சந்தோஷம் தான். விசித்ரா அம்மா ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்கும் எனக்கும் ஒத்தே போகலை. அவங்க நடிக்கிறாங்களா ரியலாக இருக்காங்களா அப்படிங்கிறதே பெரும்பாலான டைமில் தெரியாமல் தான் இருந்துச்சு. ஒரு நேரம் நல்லா பேசுவாங்க, திடீர்னு ஒரு நேரம் அதை சொல்லி காட்டி நம்மளே நாமினேட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் அதை மாற்றிக்கிட்டு விளையாண்டா நல்லாயிருக்கும். பிக் பாஸ் என் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். அதை சரியாக யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த சான்ஸை நான் சொதப்பியிருந்தேன்னா என்னோட ரசிகர்கள் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.